22வது அதிகாரம் 3வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, இனி ஒரு சாபம் இராது. இனி ஒரு சாபம் என்ன செய்யாது, அங்கே வச்சு இனி ஒரு சாபம் இராது அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. அந்த புது வருஷத்துக்கு ஆண்டவர் என்ன செய்தி கொடுக்கணும், என்ன வாக்குத்தத்தம் அப்படி ஆண்டவரே அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி சொன்னார். இனி ஒரு சாபமும் இராது. அப்போ அதுக்கு முன்னாடி சாபங்கள் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி தீமைகள் என்ன செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. 2-3 காரியத்தை ஆவியானவர் இந்த வசனத்தின் வழியாக எழுதி வச்சிருக்கிறார். ஒன்று சாபம், அப்புறம் 2வது ஆட்டுக்குட்டியானவரும் அவருடைய சிங்காசனமும், தேவனும் அவருடைய ஆட்டுக்குட்டியானவரும் அவருடைய சிங்காசனமும் என்ன செய்கிறது, இதில் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே இருந்து ஆவியானவர் அந்த வசனத்துக்குள்ளே இருந்து என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். முதலாவது சாபத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். புதிய வருஷத்தில் வரவும் கூடாது, இருக்கவும் கூடாது. ஒரு அலையில சொல்லுவோமா, சாபம் என்ன செய்யக்கூடாது, வரவும் கூடாது, இருக்கக்கூடாது. அடிக்கடி வருஷத்தில் ஏதாவது 2-3 தடையாவது இந்த சாபத்தை குறித்து ஆண்டவர் பிரசங்கத்தை கொடுத்துருந்தார். உலகத்திலே மோசமான ஒரு தீமை அப்படின்னா அது சாபம். அது பொல்லாத ஒன்று. அது நம்முடைய வாழ்க்கையில் வரவும் கூடாது, இருக்கக்கூடாது. வந்தாலும் பாதிப்பு, இருந்தாலும் பாதிப்பு. சாபங்கிறது பல நிலைமைகள் வருது. ஆனால் ஒரு பைபிளில் ஒரு என்னது சொல்லுவாங்கன்னா, அந்த நிபந்தனையோடு தான் சாபம் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, காரணம் இல்லாமல் விட்ட சாபம் காரணம் இல்லாமல் விட்டால் என்ன செய்யாதான், அப்போ காரணத்தோடு விட்டால் தங்கும் இல்லையா. அப்போ அந்த காரணம் இல்லாமல் சாபத்தை வாங்கி கொள்ளக்கூடாது. அப்போ ஆண்டவரே எனக்கு சாபம் இருக்கவும் கூடாது, சாபம் வரவும் கூடாது. அப்படி நம்ம அந்த வருஷத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவர் சொல்லார், இனி ஒரு சாபம்னா அதுக்கு முன்னாடி நிறைய சொல்லியிருப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே உலகத்தில் இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. அவ்வளவு காரியம் நடந்த பிறகு தான் ஆண்டவர் கடைசியாக ஃபைனலாக சொல்கிறாரு, இனி ஒரு சாபமும் இருக்காது. ஏன்னா உலகத்தை பூமியை படைச்சிட்டாரு. மனுஷனுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்தோன்னு அவன் ஆசீர்வதிக்கிறார், அவனை எல்லாம் மேன்மைப்படுத்துகிறார். அதே ஆண்டவர் வாயிலிருந்து திடீர்னு சாபம் போடுகிற சூழ்நிலை என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆசீர்வதித்தார், அவனையும் குடும்பத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார், பூமி எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார். அப்படியே அதே வாயினால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், சாபத்தை போடவும் ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் யாரை சபிக்கணும் அழிக்கணுங்கிறது ஆண்டோடைய விருப்பமே கிடையாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, துன்மார்க்கன் சாவது கூட எனக்கு, கெட்டவங்க சாகிறது கூட ஆண்டவருக்கு விருப்பம். அப்போ என்னன்னா, ஏதோ சூழ்நிலை நிமித்தமாக அந்த சாபம் என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. அந்த சாபத்தை கூட சிலுவையின் மூலமாக அந்த சாபத்தை என்ன செஞ்சிட்டாரு, சிலுவையின் மூலமாக ஏசப்ப எடுத்துட்டார். அப்போ சாபத்தை குறித்து ஒரு சீக்கிரமாக நம்ம வாசிக்க போகிறோன்னா எல்லோரும் எடுத்துக்கோங்க. சாபத்தை குறித்து என்னென்னலாம் சொல்லியிருக்குது அப்படின்னு. பழைய காரியத்தில் ஒரு 4-5 சாபம் இருக்குது. ஒன்று பட்டணத்தில் சாபம், வீட்டில் சாபம், தனிப்பட்ட வாழ்க்கையில் சாபம், பிள்ளைகள் மேலே சாபம், அப்புறம் இந்த சாபம் அறுப்புண்டு போகக்கூடிய ஒரு சாபம் அப்படின்னு சொல்லிடு. பட்டணத்தில் சாபம் உபாகம 28 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வசனம் வரைக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை போடுவார். 15 வசனத்திலிருந்து இப்போ சொல்லப்படுறத சாபம் பூரா உனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பட்டணத்தில் ஆசீர்வாதம்னு முதல்ல சொன்னாரோ அப்படி முதல்ல அடுத்து என்ன சொல்வார், பட்டணத்தில் 16ஆம் வசனம் பட்டணத்தில் சாபம். சரி, இப்படி சொல்லுவார், பட்டணத்தில் சாபம். அப்போது அந்த சாபம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அந்த சாபத்துக்கு நம்மளை கர்த்தர் விலக்கி காப்பாற்றட்டும். அடுத்து வீட்டிலே சாபம். எந்த வீட்டில் சாபம் அப்படின்னா அதையும் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வீடு நம்ம வீடாக இருக்கக்கூடாது. வேகமாக எடுத்து வாசிங்களா, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 33வது வசனத்தில் வீட்டிலே அப்படின்னு சொல்லிடு. வீட்டில் துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன இருக்குது, கர்த்தருடைய சாபம் இருக்குது. அதுக்கு நம்ம விலக்கிக்கா, ஆண்டவரே என்னுடைய வீடு துன்மார்க்க வீடாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படி சொல்லி நம்ம இந்த பிரசங்கத்தெல்லாம் ஆண்டவர் எது கொடுக்காருன்னா அதுலேருந்து நம்மளை தப்பிச்சு அதற்கு எதிர்மறையான ஆசீர்வாதங்களை என்ன செய்யணும். இப்போ சாபத்தை சொல்கிறாருன்னா அதற்கு எதிரானது என்னது, ஆசீர்வாதம். அதை நான் அனுபவிக்கணும், அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், வரணுங்கிறத ஆண்டவர். அப்போ இந்த புது வருஷத்தில் சாபம் இருக்கவே கூடாது. ஒரு அலையில சொல்லுவோமா, சாபம் என்ன செய்யக்கூடாது. இப்போ நம்ம பிரசங்கம் முடிச்சு ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஏசப்பட்ட சொல்லணும், ஆண்டவரே இந்த சாபம் என்ன செய்யட்டும், இதோட போயிட்டு எனக்கு வரவே கூடாது. அப்போ வீட்டில் சாபம் இருக்கக்கூடாது. என் வீடு எப்படி வீடாக இருக்கணும், நீதிமானுடைய அடுத்த பகுதி என்ன சொல்லுது, நீதிமான் வாசஸ்தலத்தை கர்த்தர்
ஆசீர்வதிக்கிறார். அப்போ என் வீடு என்ன செய்யணும்? இந்த வருஷத்தில் என்னுடைய வீடு நீதிமானின் வீடாக என்ன செய்யணும்? இருக்கணும். என் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் என் வீட்டில் என்ன செய்யணும்? தங்கணும். அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். என் வீடு துன்மார்க்க வீடாக இருக்கக்கூடாது, என் வீடு எப்படி வீடாக இருக்கணும்? நீதிமானுடைய வீடு. அதில் ஆசீர்வாதம் இருக்குது. அப்படியே ஆண்டவர் மாற்றுவார். அடுத்து மூணாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில் சாபம். இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் சொல்ல ஆண்டவர் சபிச்சார்னு போடலை, ஆனால் அவன் சொல்லுவான், எனக்கு இட்ட ஆணை இந்த தண்டனை என்னால் சகிக்கவே முடியாது. இந்த அவர் சொல்லுவார் பாருங்க, நீ உன் சகோதரனை கொலை செய்யும்படி வாயை திறந்து கை வாசிங்க 11. நீ சபிக்கப்பட்டிருப்பாய். தன்னுடைய சகோதரனை தனிப்பட்ட முறையில் சாபம். மூன்றாவது, அடுத்து பாருங்க, பிள்ளைகள் மேலே சாபம். என்ன யார் மேலே சாபம்? பிள்ளைகள் மேலே சாபம் வரக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்கணும். இது எங்கே இருக்குன்னா 2 ராஜாக்கள் புத்தகத்தில் 2ஆவது அதிகாரம் 24ஆம் வசனத்தில், பெத்தேல் அப்படிங்கிறது தீர்க்கதரிசிகளுடைய ஊர். எலிசா நம்மளை விட கொஞ்சம் மண்டையெல்லாம் என்ன செய்யுது? சொட்ட தலையாக இருக்குது. அந்த அவர் ஊழியக்காரர். அப்போ தான் ஆண்டவரிடத்துல வல்லமையை வாங்கிட்டு வர்றாரு. எலியாட்ட இருந்த அபிஷேகத்தை வாங்கிட்டு வர்றாரு. வர்ற நேரத்தில் அவரை அந்த குழந்தைகள்லாம் என்ன செய்யுது? கேவலமாக பேசு, மொட்டை தலையாக ஏறிப்போன்னு அவருக்கு டென்ஷன் ஆச்சு. இப்போ தான் ஆண்டவருடைய வல்லமை வாங்கிட்டு வர, என்னை இப்படியே பண்ணுறீங்கன்ட்டு ஒரு சாபம் போட்டார். பைபிள் போட்டு கர்த்தரி நாமத்தில் சபித்தான். இந்த சாபம் போட்டவுடனே காட்டுக்குள்ளே 2 கரடி இருக்குது. அதுக்கு அந்த சாபத்தினுடைய வல்லமை போகுது. அது 42 பிள்ளைகளை கொண்டு போட்டுருச்சு. சாபம் பார்த்தீங்களா எப்படி வேலை செய்யுதுன்னு. அதனால் பிள்ளைகள் மேலே சாபம் வந்துவிடக்கூடாது. நம்ம பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். ஜெபம் பண்ண, ஆராதிக்க, கத்திருக்கிற காரியத்தில், கனம் பண்ணுவதில். இப்போ பெரியவங்க வயசில் மூத்தவங்க இருந்தாலும் என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகிட்ட கனம் பண்ணிச்சு. நாங்கள் நம்ம மேலே சாபம் வந்து விடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் மேலே சாபம் வரக்கூடாது. அடுத்து கடைசி எங்கே சாபம் இருக்குது? 37ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில், இந்த சாபம் அறுப்புண்டு போக பண்ணுகிறது. அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னு. இப்போ இந்த சாபம் சிதறடித்து விட. சரி, அதுக்கப்புறம் இன்னும் பாயிண்ட் இருக்குது, அதில் போயிடுறான். இப்போ முதலாவது சாபத்துக்கு அவர் சின்ன ஜெபம். சரி, சாபத்திற்கு எதிரானது என்னது? ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். எப்படி? பைபிளில் 128ஆம் சங்கீதத்தில் குடும்ப ஆசீர்வாதம் இருக்குது. அதில் யார் யார் ஆசீர்வதிக்கப்படுதா? கணவன் ஆசீர்வதிக்கப்படுதா, மனைவி ஆசீர்வதிக்கப்படுறா, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுது. அடுத்து வீடு என்ன செய்யுது? ஆசீர்வதிக்கப்படுது. கை என்ன செய்யுது? ஆசீர்வதிக்கப்படுது. அப்போ அந்த குடும்பமும் கடைசியாக சொல்லுது, சந்ததியே என்ன செய்யப்படுது? அப்போ அந்த சங்கீதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அது யார் யார் ஆசீர்வதிக்கப்படுதா? கணவன், மனைவி, பிள்ளைகள், வீடு, கை. அல்லேலூயா. சொல்லப்போனால் பின்னாடி சந்ததிகளில் என்ன செய்யுது? எங்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் வேணும். கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வேணும். இயேசுவின் நாமத்தில் எங்களை அப்படி ஆசீர்வதியும். ஆமென். அல்லேலூயா. இனி ஒரு சாபமும் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரியா? அடுத்து இன்னொன்று சில வசனங்களை வாசிக்க போகிறோம். இந்த சாபம் என்ன செய்யும், என்ன தீமை செய்யும்னு சொல்லியிருக்கேன்னா, அதை சொல்லிவிட்டு அதுலேருந்து கர்த்தர் நம்மளை விடுதலை. ஒரு 3 தீமைகளை செய்யுது. சாபம் எத்தனை தீமை செய்யுது? ஒரு 3 தீமை செய்யுது. ஒன்று, பட்டு போக பண்ணும். என்ன செய்ய பண்ணும்? இப்போ மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம் 21ஆவது வசனம். மார்க்கு 11:21. அத்திமரம் என்ன செஞ்சிருச்சு? ஆனால் ஏசப்பா சபித்தார்னு போட்டிருக்காது, ஆனால் சபிச்சிருக்கிறார். இனிமேல் அவன்கிட்ட ஒரு கனியே வரக்கூடாது அப்படிம்பாரு. அது ஒரு சாபம். மறுநாள் பார்க்கும்போது வேரோடு என்ன செஞ்சிருச்சான்? பட்டு போச்சு. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை சபிச்சா வேறுனா சந்ததியே என்ன செய்யுது? சபிக்கப்பட்டு போயிடுது. ஏசப்பா எங்களுக்கு அந்த சாபம் என்ன செய்யக்கூடாது பாருங்கள். அந்த சாபம் சந்ததியவே என்ன செய்யுது? நம்மளுக்கு. 2வது அந்த சாபம் என்ன செய்யும் அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். மத்தேயு 27:25. இப்போ 2வது அந்த சாபம் என்னன்னா, இந்த ஏசப்பாவை சிலுவையில் அடிக்க போகிறாங்க. பிலாத்து சொல்கிறான், இந்த மனுஷன் நீதிமானப்பா, இவங்க மேலே எந்த குற்றம் இல்லை, நான் தண்டிக்க மாட்டேன் அப்படிங்க.
அவங்க நீங்கள் தண்டிச்சு தான் ஆகணுன்னொன்னே கையை என்ன தண்ணியை வச்சு கையை கழுவிடுறான். இந்த நீதிமானுடைய குற்றத்துக்கு என் மேலே என் ராஜ்யத்து மேலே என்ன இல்லை, பழி இல்லை அப்படின்னு. அவங்க என்ன செஞ்சிருவாங்க தெரியுங்களா, இந்த மனுஷனுடைய ரத்த பலி எங்கள் மேலே எங்கள் பிள்ளைகள் மேலே என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு குற்றவாளியை பார்த்துக்கிட்டு, ஆனால் அவர் நீதிமான். அல்லேலூயா. அவர் மேலே அந்த சாபத்தை வாங்கினோன்னே 1700 வருஷம் சிதறடிச்சது. உலகம் முழு சிதறடிக்கப்பட்டாங்க. இந்தியாவில் வந்திருந்தாங்க. கேரளாவில் இன்றைக்கும் ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறதா சொல்கிறேன். உலகம் முழு சிதறடித்தான். அதனால தான் அந்த சாபம் சிதறடிக்கும். சாபம் என்ன செய்யும், பட்டு போகணும். சாபம் என்ன செய்யும், சிதறடிக்கும். சாபம் நித்திய நரகத்துக்கு கொண்டு வரும். அப்படி 25ஆம் அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 41வது வசனம் 46வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். ஆமென். இப்போ அந்த சாபம் என்ன செய்யுது, பயங்கரமான கொண்டு வந்துடுது. கடைசி வசனம் எழுதி, இவர்கள் நித்திய ஆக்கினையோட நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். அப்போது அந்த சாபம் எங்கே கொண்டு போய் சேர்த்துறதுன்னா நரகத்துக்கு கொண்டு போகுது. அப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சாபத்தினுடைய 3 முக்கியமான தன்மை, நிறைய தன்மை இருக்குது. அதில் 3 தன்மை. ஒன்று சொல்லுங்கள், என்னது? பட்டு போக பண்ணும், சிதறடிக்கும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ இந்த 3 சாபம் நம்ம உடம்புல இருக்கக்கூடாது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா பல்லமையை வச்சு நம்முடைய சாபத்தை என்ன செய்வார், நீக்கி போடுவார். அல்லேலூயா. சாபத்தை என்ன செய்வார், நீக்கி போட்டுவார். அந்த சாபத்தை நீங்கிட்டீங்க, அடுத்து ஆப்போசிட்டாக அதுக்கு எதிராக இருக்குது என்னது, ஆசீர்வாதம் வந்துடும். சரி, அப்படி சொல்கிறாரு பாருங்க. இனி ஒரு சாபம் இருக்கு. என்ன சொல்றாரு, இனி அப்படிங்கிறாரு இல்லையா? இனி அப்படிங்கிற வார்த்தையில் ஒரு 2-3 வார்த்தையை ஆண்டவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு. அதை என்னன்னு வாசிக்கலாமா? ஒன்று வாசிக்கும். ஒன்று இனி ஒரு சாபம் இருக்காது. அப்படி அதோடு சேர்ந்து இன்னும் 2-3 வார்த்தையை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. ஒன்று வாசிங்க. யாத்திராமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாத்திராமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்க நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணும். 2வது சொல்றாரு, இனி ஒரு சாபம் மட்டும் இராதுன்னு சொல்லலை, இனி எகிப்தியரையும் என்ன செய்ய மாட்டேன் பாங்க. இந்த எகிப்தியர் யாரு? அடிமைப்படுத்தினவங்க, கொடுமைப்படுத்தினவங்க, சித்திரவாதம் செஞ்சவங்க, இவங்களை ரொம்ப வேதனைப்படுத்தினவங்க. இவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லாரு, இனி நீ எகிப்தியரை பார்க்க மாட்டேன். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, இனி ஒரு சாபமும் இருக்காது. அப்புறம் சொல்றாரு, இனி ஒரு எகிப்தியனும் உனக்கு இருக்க மாட்டான். நீ அடிமைப்பட்டு கிடந்த இனி அவன் என்ன செய்ய மாட்டான். இன்னைக்கு பார்த்துட்டீங்கள, இனி என்னைக்கும் பார்க்கணும். அப்படி சோமனன். ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செஞ்சேன், ஒரு அடிமையாக இருக்கிறேன், இன்னைக்கு வேதனையோடு இருக்கிறேன், வியாதியோடு இருக்கிறேன், பிரச்சனையோடு இருக்கிறேன். இனி என் வாழ்க்கையில் அது என்ன செய்யக்கூடாது, நான் பார்க்கக்கூடாது. என்னை விட்டு ஓடிப்போ. ஆமென். அல்லேலூயா. என்னை விட்டு என்ன செஞ்சிரு, போயிரு, அழிஞ்சு போ. என்னை வேதனைப்படுத்தின பிசாசு என்னை விட்டு அழிந்து போ. அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இனி நம்மளை அடிமைப்படுத்துகிற பிசாசு எந்த கிரியும் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. 3வது என்ன சொல்கிறாருன்னா, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றாரு, நீ இனி கைவிடப்பட்டவன் கிடையாது. ஒரு அலையில சொல்லுவோமா? இனி என்ன செய்ய மாட்டேன். முதல்ல இனி ஒரு சாவு இருக்காது, இனி எகிப்தியன் பார்க்க மாட்டேன், இனி நீ கைவிடப்பட மாட்டேன். இனி என்ன செய்ய மாட்டேன். ஏசப்பா நம்மளை கையை பிடிச்சிக்கிட்டாரு, கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போவார். ஒரு நாளும் நம்மளை கையை என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். ஏன்னா அவருக்கு வேதம் சொல்லுகிறது கைவிடாத தேவன். எப்படிப்பட்ட தேவனா? கைவிடாத தேவன். மனுஷர்கள் எல்லாம் இடையில விட்டுருவாங்க, ஆனால் ஏசப்பா ஒரு நாளும், நம்ம சாட்சியில் பார்த்தோம் இல்லையா, ஒரு நாளும் கைவிடாத தேவன். என்னை கைவிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை கைவிடாதவரே உமக்கு. இஸ்ரவேல் ஜனங்களே அவர் தான் வழி நடத்தி வந்தார். அவர் கைவிடலை. அவங்க தான் வீணாக செத்து போனாங்களோ வெளியே. ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்யலை. பைபிள் சொல்லுது, கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிடார், கர்த்தர் என்றென்றைக்கும் கைவிடார் சொல்லுது. சரியா? அடுத்து கடைசியாக ஏசாயா 65:17 வசனம். ஏசாயா 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளை இனி என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன். முந்தினவைகள் நிறைய தீமைகள் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தோடு இணைஞ்ச வார்த்தை. முந்தினவைகளை இனி என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன். நான் கடல் நாளத்தில்
ரெண்டாவது கிழக்குக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் போட்டுருந்தாரு. மூணாவது அவருடைய முதுகுக்கு பின்னாடி. அப்புறம் ஆண்டவர் மன்னிக்கும் போது அப்படிப்பட்ட தேவனா என்ன செய்கிறாரு, அதனால தான் இனி நான் நினைக்க மாட்டேன். இனி என்ன செய்ய மாட்டேன், நான் நினைக்க மாட்டேன். முந்தினவைகளை என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன். முந்தின காரியத்தை, முந்தின தீமைகளை நான் என்ன செய்ய மாட்டேன், நினைக்க. மனுஷன் நினைப்பான், ஆனால் ஏசப்பா என்ன செய்ய மாட்டார், நினைக்க மாட்டேன். என்னை குறித்து, நம்மை குறித்து யாரையும் நினைக்க மாட்டார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க மாட்டார், நினைக்கல. சரி, ஆகவே இந்த இனி ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவனாக என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பகுதி என்ன சொல்லுதுன்னா, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். இப்போ ஆட்டுக்குட்டியானவரை குறித்து 4 காரியம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காக ஆட்டுக்குட்டியானவர்னா, அவரிடத்துல 4 காரியம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று, ஆட்டுக்குட்டியானவர் மீட்கிறவராக இருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியானவர் இந்த வெளிப்படுத்தின விஷயத்தில் என்ன போட்டிருக்கு, மீட்கிறவர். அடுத்து மேய்ப்பர். அடுத்து என்னது, மேய்ப்பர். அடுத்து நியாயம் தீர்க்கிறவர். என்ன செய்கிறவர், நியாயம் தீர்க்கிறவர். அப்புறம் அவருடைய கோபம் வெளிப்பட்டிருக்கு. 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் மீட்கிறவராக வெளிப்படுகிறார், அவர் மேய்ப்பராக வெளிப்படுகிறார், அவர் கோபம் கொண்டவராக வெளிப்படுகிறார், அவர் நியாயம் விசாரிக்கிறவராக, நியாயம் தீர்க்கிறவராக வெளிப்படுகிறார். இந்த 4 நிலையில் ஏசப்பாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்தில் நம்முடைய உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் கண்டிப்பாக மீட்பார், கண்டிப்பாக மேய்ப்பார், அதே நேரத்தில் அவர் கோவப்படுவார், அவர் நியாயம் தீர்ப்பார். சரியா, இதை முடிச்சுட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, அவர் மீட்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 22ஆம் சங்கீதம், அந்த 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இனி நீ ஒரு சாபமும் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லா தீமையிலிருந்து அவர் என்ன செய்தார், மீட்டு கொண்டார். நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தாராம், மீட்டு கொண்டார் எல்லா தீமையிலிருந்து. அந்த அந்த வெளிப்படுத்தின விசேஷம் அந்த வசனம் சொல்லும்போது அவ்வளோ முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு மீட்டு சொல்லிட்டார், இனி ஒரு சாபம் இருக்காது, இனி எந்த தீமையும் இருக்காது சொல்லி மீட்கிறவர். நம்ம தமிழில் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அவர் என்ன பேர், ரட்சகர். சொல்லுங்கள், என்ன பேர், ரட்சகர். ரட்சகருக்கு 4 தன்மை இருக்குது. ஒன்று மீட்கிறவர், விடுவிக்கிறவர், தூக்கி விடுகிறவர், காப்பாற்றுகிறவர். 4 தன்மை இருக்குது. ரட்சகர் அப்படிங்கிற வார்த்தைக்கு 4 அர்த்தம். மீட்கிறவர், விடுவிக்கிறவர், தூக்கி விடுகிறவர், காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. அப்படி நம்ம ஆண்டவர் மீட்பார், கண்டிப்பாக மீட்டுக்கொள்ள. மீட்பு அப்படின்னு சொன்னால் உமக்கு எல்லாத்தையும் என்ன செய்கிறேன், கொடுக்குறேங்க. அந்த எஜமான் இறக்கப்பட்டு அவனை கடன் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டாரு. அல்லே சொல்லுவோமா, அல்லேலூயா. அவன் மன்னிச்சிட்டாரு. அவனால் தன்னைத்தானே மீட்க முடியல, ஆனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு, மன்னிச்சிட்டார், போ அப்படி. இதுதான் ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்ளுகிற தேவன். அல்லேலூயா. முடியவே இல்லை, என்னால் முடியலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்வார், அதில் நம்மை மீட்க. 2வது, மேய்ப்பர் என்று வேதம் சொல்லுது. வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேய்க்கிறவர் பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவரே அவர்களை மேய்த்து. 7:17 வெளிப்படுத்தின மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். இவர்களை என்ன செய்வார், மேய்ப்பார். அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு இன்னொரு பேர், இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் மேய்ப்பர் அப்படின்றது. என்ன பேர் சொல்லுங்க, சொந்த ஆடு வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த ஆட்டை எந்த அளவுக்கு பராமரிப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்மெல்லாம் சொந்த ஆண்டவருக்கு பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளை கண்டிப்பாக மேய்ப்பார். நம்ம யோவான் 10ஆம் அதிகாரத்தில் மேய்ப்பரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நானே நல்ல மேய்ப்பன். அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரு, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரு, பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறாரு, ஆடுகளை அறிந்திருக்கிறார். அந்த 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 அதிகாரத்தில் பாருங்கள் எப்படி போட்டுக்கு தெரியுங்களா, அவர் நல்ல மேய்ப்பர். சரிங்களா, புல்லுள்ள இடத்துல மேய்ப்பார்னு 23ஆம் சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. நல்ல மேய்ப்பன் எப்படி, எந்த இடத்துல மேய்ப்பாங்க, புல்லுள்ள இடத்துல தான் என்ன செய்வாங்க, மேய்ப்பாங்க. அடுத்து என்ன செய்வாங்க, பாதுகாப்பார். என்ன செய்வாரா, பாதுகாப்பார். அடுத்து பராமரிப்பார். இப்போ சொந்த ஆடு வச்சுருக்கிறோம், ஒரு ஆடு சுகவீனமான விட்டுருமா, சொந்த ஆட்டுக்காரன் கூலிக்கு மேய்க்கிறவன் அந்த இப்போ பராமரிக்கிறவர். நம்ம என்ன செய்கிறவர், ஆட்டுக்குட்டியானவர் இந்த ஆண்டில் நம்மை பாதுகாப்பார், போஷிப்பார், பராமரிப்பார். அல்லேலூயா. பராமரிக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, நம்மளை அறிந்து இருக்கிறார்.
பைபிள் அந்த யோவான் 10 அவர் அந்த மேய்ப்பர் அந்த ஆடுகளை அறிந்திருக்கிறார். நம்ம நிலைமை அறிவார் இல்லையா? நம்ம கவலையை அறிவாரா, அறிய மாட்டாரா? நம்ம கண்ணீரை அறிவாரா, அறிய மாட்டாரா? நம்ம வேதனைப்படுறோமே, அது யாரும் பார்க்கலையே நம்ம நினைக்கிறோம். ஏசப்பா பார்க்காரா, பார்க்கலையா? ஆமென், அல்லேலூயா. நம்ம சொந்தக்காரங்க பார்க்காம இருக்கலாம், விசாரிக்காமல் இருக்கலாம், யாருமே நம்ம நினைக்காம இருக்கலாம், நேசிக்காமல் இருக்கலாம். ஏசப்பா நம்மளை பார்க்கிறார், நேசிக்கிறார், நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை அறிந்திருக்கிறார். யார்கிட்ட நம்ம வேதனையை கொட்டலாம்னு நினைப்போம். யார்கிட்டையும் கொட்ட வேண்டாம், ஏசப்பாட்ட கொட்டுங்க. அவர் அந்த குறைகளெல்லாம் நீக்கி போடுவார். அல்லேலூயா. யார்கிட்டடா என் வேதனை யார் தீர்ப்பா? யாரும் தீர்க்க மாட்டாங்க, ஏசப்பா தீர்ப்பார். அல்லேலூயா. என் வியாதி யார் சுகமாக்குவார்? ஏசப்பா சுகமாக்குவார். ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இப்படி தான் அப்படின்னா இப்படி இருக்காது, மாற்றம் வரும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா அவர் நம்முடைய மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர். என்ன மேய்ப்பர்? ஆட்டுக்குட்டியானவருக்கு ஒரு பேர் நல்ல மேய்ப்பர். சரியா? இந்த 2 காரியத்துக்கு போயிட்டு அடுத்து 3வது காரியம் என்னதுன்னா அவருடைய கோபம் அப்படின்றது. இந்த கோபம் யார் மேலே வரும் அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவருடைய மணவாட்டி மேலே யாராவது தீமை செய்ய நினைத்தால் அவர்கள் மேலே என்ன வரும்? இப்போ நம்மளாம் யாரு? மணவாட்டி. சொல்லுங்க, நம்மளாம் யாருன்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு மணவாட்டியாகிய சபை. நம்ம மேலே ஏதாயிலும் தீமையை யாராவது நினைச்சால் அவர்கள் மேலே தேவனுடைய கோபம் என்ன செய்யும்? என் ஆடுகளையோ, என் ஆட்டுக்குட்டிகளையோ, என்னுடைய மணவாட்டியோ எவனாவது தொட்டா அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு என்ன வரும்? கோபம் வரும். ஆண்டவர் மணவாட்டி தான், நல்ல மேய்ப்பர் தான். அதே நேரத்தில் அவர் கோபப்படுவார். ஆனால் அந்த கோபம் நம்ம மேலே என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. சரிங்களா? 6ஆம் அதிகாரம் வாசிங்க. வெளிப்படுத்தின விஷயம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிங்க. இது நடக்க போகிற சம்பவம். பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் அவருடைய கோபாக்கினியின் மகாநாள் வந்து விட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இது அந்திகிறிஸ்து ஆட்சியில் நடக்க போற சம்பவம். அல்லேலூயா. அவர் கோபம் வந்துருச்சு, யார் நிலை நிற்க முடியும்? ஆனால் அந்த கோபம் நம்ம மேலே மட்டும் என்ன செய்யக்கூடாது? வந்துட ஏசப்பா உங்கள் கோபம் என் மேலே என்ன செய்ய வேண்டாம். நம்மளை ஆண்டவர் கோபப்படணும், அடிக்கணுங்கிற அவருடைய விருப்பமே கிடையாது. அவர் நம்முடைய ஆண்டவர் நல்ல தகப்பன். அல்லேலூயா. நல்ல தகப்பன், நல்ல ராஜா, நல்ல தெய்வம், நல்ல நண்பராய் அப்படி என்ன செய்கிறாரு? இருக்கிறார். நம்மளை அவர் அடிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் கிடையாது. ஆனால் அவருடைய கோபத்துக்கு நாம் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? ஆளாயிடக்கூடாது. அதுதான். சரியா? அடுத்து அவர் நீதியை உள்ள நியாயம் தீர்க்கிறவர். யோவான் 5ஆம் அதிகாரம் 22, 23. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிங்க. அங்கேயும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லுமா? அப்போ அவர் மெய்ப்பர், அவரை மீட்கிறவர். அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் கோவப்படுவார். அதே நேரத்தில் நியாயம் இருக்கும்போது நம்ம அந்த எதிரியாக நின்றக்கூடாது. சரியா? சொல்லுங்கள். ஏசப்பா நியாயம் இருக்கும்போது நான் என்ன செய்யக்கூடாது? எதிரியாக நின்றக்கூடாது. இந்த இதுக்கு மட்டும் நம்மளை கர்த்தர் வேலை காப்பாற்றிட்டோம். இப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ஒரு 4-5 குணங்களை நம்ம வேதத்திலேருந்து வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் அந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு அப்படிப்பட்டவராக என்ன செய்ய போகிறார்? இருக்க போகிறார். முதலாவது, ஆட்டுக்குட்டியானவரால் நமக்கு கிடைத்த சில ஆசீர்வாதங்களையும் நம்ம வேதத்திலேருந்து வாசிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். யோவான் 14:14 வேண்டிக் கொள்வேன் முதலாவது, ஆண்டவர் நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் பரிந்து பேசுகிறவர். சொல்லுங்க, எப்படி பேட்டவரா? பரிந்து பேசுகிற 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லியிருக்குது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் பிதாவினுடைய வலது பரிசுல இருக்கிற ஏசப்பா நமக்காக என்ன செய்கிறாராம்? பரிந்து பேசுகிறார். சரியா? முதலாவது, பரிந்து பேசுகிற தெய்வம். நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் எப்படிப்பட்டவரா? சொல்லுங்க. பரிந்து பேச உங்களுக்காக, எனக்காக, நம்ம எல்லாருக்காக என்ன செய்கிறாரு? பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுனா எப்படி? ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களே, ஐயா இவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படி சொல்கிறாங்களே. அதை விட நம்முடைய ஆண்டவர் நல்லவர். பிதாவாகி தேவனுடைய வலது வரிசையில் உட்காந்துட்டு, இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள், எனக்கு என் மகனுக்கு என்ன செய்யணும்? இந்த உதவி செய்யணும்.
நம்ம நல்லது, நம்ம சுகத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு, நம்ம விடுதலைக்காக ஜெபம் பண்ணுறாரு, நம்முடைய ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படி நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுகிறார், பரிந்து பேசுகிறார். நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்கிறாராம்? பரிந்து பேசுகிறார். ரெண்டாவது, ஆட்டுக்குட்டியானவர் ஒரு புத்தகத்தை வச்சிருக்கார். 21 அதிகாரம் எடுத்துக்கோங்க, வெளிப்படுத்தின விசேஷம். புத்தகத்தை வச்சிருக்கிறார். அந்த புத்தகத்தில் நம்ம பேரை என்ன செஞ்சிருக்கிறாரு? யாருடைய புத்தகம் தெரியுங்களா? ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகம். 21 அதிகாரம் 27 வசனம். ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகம் இருக்கா? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பார்த்தீங்களா? நம்ம பேரை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு புக்கை வச்சு, அந்த புக்கில் நம்ம பேரை வச்சு நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னுடைய மகனே மகளே வாங்கடா, நான் உங்களை என்ன செய்கிறேன், இந்த புக்கில் எழுதி, அந்த புக்கில் யார் பேர் இருக்கோ அவங்க தான் எங்கே போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். 1000 வருஷம் அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் பேரை என்ன செய்யுங்க? ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிருங்கப்பா. அந்த புஸ்தகத்தில் பேர் என்ன செய்யக்கூடாது? கிறுக்கப்பட்டிருக்கூடாது, எழுதி இருக்கணும். அதுக்காக என்ன செய்யுங்க? இது பரிசுத்த ஆவியானவர் இந்த வருஷத்தில் அந்த தெய்வம் ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக அந்த கிருபைகளை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து மூன்றாவது, அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் குறித்து 2-3 இடத்துல எழுதியிருக்கு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3:5லையும் பிலிப்பியர் 4:3லையும் எழுதியிருக்கு. 4:3 எழுதுங்க. பிலிப்பியர் எடுங்க. வெளிப்படுத்தின 3:5 இருக்குது. 4:3 பிலிப்பியர் 4 அதிகாரம் 3 வசனம் பாருங்க. 4 அதிகாரம். அவர்கள் கிழமைத்தோடும் மற்ற உன் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டாங்க. அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய நம்ம பேர் எங்கே இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எழுதப்பட்டதுக்கு ஒரு காரணம் என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாருன்னா, அவங்க ஊழியத்தில் என்ன செஞ்சாங்க? பிரயாசம். நீங்கள் இந்த வருஷத்தில் ஊழியத்தில் பிரயாசப்படுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆத்துமாதை செய்யுங்க. உங்கள் பேர் எங்கே எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அந்த ஜீவ புஸ்தகம் யாருடைய புஸ்தகம்? ஆட்டுக்குட்டியானுடைய புத்தகம். அல்லேலூயா. என்னுடைய பேர், நம்முடைய எல்லா பேரையும் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அவருக்கு கோடான கோடி சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அடுத்து இந்த ஆட்டுக்குட்டியானவர் 21 அதிகாரம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது வசனம் வாசிங்க. 23 வசனம். 21, 23. வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. என்னுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்போ அந்த வருஷத்தில் அவர் நமக்கு வெளிச்சமாக என்ன செய்கிறாரு? இருக்கிறார். நமக்கு விளக்காகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சமாக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா 22ஆம் வசனத்தில் அதற்கு ஆலயம் தேவையில்லை, ஆட்டுக்குட்டியானவரே ஆலயம் அப்படின்னு. ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்யுது? ஆலயமாக இருக்கிறார். அடுத்து கடைசியாக 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆட்டுக்குட்டியானவர் அடுத்து நமக்கு செய்கிறது 17, 14 வெளிப்படுத்தின விசேஷம் தான். வாசிங்க வாசிங்க. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோட யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கும்படியால் அவர்களை ஜெயிப்பார். அல்லேலூயா. அவர் என்ன செய்வார்? ஜெயிப்பார். அன்னைக்கு இந்த வருஷத்தில் நம்ம கூட இருந்து நமக்காக யுத்தம் செய்வார். நமக்காக என்ன செய்வாரா? யுத்தம் செய்வார். அதில் அடுத்த வசனம் சொல்லுது, அவரோடு இருக்கிறவங்க அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, உண்மையுள்ளவங்க. சரிங்களா? இப்போ நம்ம கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். பாருங்கள், ஆட்டுக்குட்டியானவர் இந்த வருஷத்தில் நமக்கு செய்யக்கூடிய ஆசீர்வாதம். முதல்ல என்ன சொல்கிறார்? இனி ஒரு சாபமும் இல்லை, போ போ. அடுத்து ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிறார். அவர் எப்படிலாம் நன்மை செய்கிறவராக இருக்கிறாரா? பரிந்து பேசுகிறார். அடுத்து என்ன செய்கிறாரு? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி வச்சிருக்காரு. அடுத்து வெளிச்சமாக இருக்கிறார், ஆலயமாக இருக்கிறார், நமக்கு ஜெயத்தையும் கொடுக்கிறார், நமக்காக யுத்தமும் செய்கிறார். நமக்கு ஜெயத்தை கொடுத்துட்டு அடி யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கிறார். கடைசியாக 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் தான். 7ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 7:17 வாசிங்க. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அன்னைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். பரிசுத்த தெய்வம் அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் நம்ம போன வருஷத்தில் கண்ணீர் வடிச்சிருக்கலாம், நம்ம கண்ணீரை யாரும் துடைக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த 2026 நம்முடைய ஆட்டுக்குட்டியானவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்ம கண்ணீரை துடைப்பார். அல்லேலூயா. இந்த வருஷம் நீங்கள் எதுக்கு அழுதாலும் அந்த அழுகைக்கு உடனே என்ன உண்டு? பதில் உண்டு. என் மகனே, என் மகளை நீ அழுகாத, நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். உன் கண்ணீரை என்ன செய்வேன்? துடைப்பேன். இந்த வருஷத்தில் நீங்கள் வடிக்கிற ஒரு கண்ணீர் கூட
வேஸ்ட்டாக போகவே போகாது. அல்லேலூயா. நீங்கள் யாருக்காக எதுக்காக கண்ணீர் வெடித்தாலும் அந்த கண்ணீர் என்ன செய்யாது, வேஸ்ட்டாக ஏன்னா ஆட்டுக்குட்டியானவர் இந்த வருஷத்தில் நம்முடைய கண்ணீரை கண்டிப்பாக துடைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம யார் அப்படின்னா, நம்ம யார் சொல்லுங்கள்? மணவாட்டி. சொல்லுங்கள், நம்ம என்ன செய்யணும்? நம்ம மணவாட்டி. நம்ம என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று செய்யணும். என்ன செய்யலாம் தெரியுமா? வாசிங்க 19 அதிகாரம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. இதை மட்டும் நம்ம செய்வோம். 19:7. நாம் சந்தோஷப்பட்டு கலியுண்டு அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். ஒரு கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுமா, அல்லேலூயா, சோத்ரா 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 சோத்ரா. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை தான் இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுக்குறார். ஒரு வேளை அவருடைய வருகை இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு ஓடிடணும். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. அவருடைய மனைவியாகிய அந்த மனைவி என்ன செய்தா? தன்னை அந்த மணவாட்டி ஆயத்தம். நம்ம ரெடியாக இருக்கணும் இந்த வருஷத்தில். சொல்லுங்கள், என்ன செய்யணும்? ஏசப்பா வந்தாலும் சோதரம், வராட்டாலும் சோதரம், ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? ரெடி, ஆயத்தமாக. பைபிள் சொல்லுது அவள் தன்னை ஆயத்தம். நம்ம இந்த வருஷத்தில் ஆயத்தமாகும். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு நான் என்ன செய்யணும்? ஆயத்தம், ரெடி ஆகணும். ரெடி ஆனால் தான் நாங்கள் கல்யாணம் என்ன செய்யும்? கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு, டேட்டு குறிச்சாச்சு. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ரகசிய வருகை யாருக்கு தெரியும்? ஏசப்பா தெரியும். ஆனால் அவர்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்ட்டாருன்னா, இவனுக்கு இது ஏதாவது தொண்ணூத்தொன்னு இருப்பான்ட்டு, எப்போ எனக்கு தெரியாதுப்பா, பிதாட்ட கேட்டுக்கணும். இவங்க கிட்ட பிதா கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால என்ன செஞ்சுட்டான்? பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. ஆனால் ஏசப்பாவுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது இந்த வருஷத்தில் ரெடியாக இருப்போம். நம்ம ரெடியாக இருப்போம். அவர் நம்ம கண்ணீரை துடைப்பார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்கு பரிந்து பேசுவார், நமக்கு வெளிச்சமாக இருப்பார், நமக்கு ஆலயமாக இருப்பார். நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். அவர் தான் சொல்றாரு, இனி ஒரு சாபமும் இருக்காது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்ம கேட்டால எல்லாரும் அப்படி முழங்கால் படிடுவோமா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே அப்பா சோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இனி ஒரு சாபம் இருக்காது. சாபமே என்னை விட்டு ஓடிப்போ. சிலுவையில் ஏசப்பா சாபத்தை முறியடிச்சிட்டார். இனி ஒரு சாபமும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சாபங்களும் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் அல்லேலூயா, சோத்ரம் 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 சொல்லுங்க. இனி ஒரு சாபமும் இருக்கக்கூடாது, ஒரு சாபமும் இருக்கக்கூடாது. எல்லா சாபங்களும் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். சாபம் என்னை விட்டு நீங்கி போ. இனி ஒரு சாபம். ஆனா அந்த சாபம் வர்றதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணம் கூட எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தாவே, ஆட்டுக்குட்டியானவர் எல்லா சாபங்களை முறியடிக்கிறவர். அவர் சொல்லாரு, நான் உன் கண்ணீரை துடைப்பேன், உன் பேரை நான் என் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன், உன் கண்ணீரை துடைப்பேன், உன் பேரை என் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டாம், அழுக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அப்படி சொல்லி நம்ம ஆறுதல் படுத்தி, நான் வெளிச்சமாக இருக்கிறேன், சரியா, நான் வெளிச்சமாக இருக்கிறேன், நான் ஒரு ஆலயமாக இருக்கிறேன் சொல்லி நம்முடைய ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் இரக்கம் செய்வாராக. சோத்ரம் 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 சோத்ரம். அல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கவலைப்பட வேண்டாம். நமக்காக ஆட்டுக்குட்டியானவர் யுத்தம் பண்ணுகிறார். நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நம்ம கண்ணீரை துடைக்கிறார். அவருடைய பேரை, நம்முடைய பேரை அவருடைய புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பார். வெளிச்சம்